ஒரு அட்ராக்டிவான தம்ப்லைனை மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அதுவும் ஜஸ்ட்டு ஒரே நிமிஷத்தில் ஒரே கிளிக்கில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆமாங்க, இன்சார்ட் ஆப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் உங்களோட ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோக்கு அட்ராக்டிவான தம்ப்லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட தம்ப்லைனில் உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பேக்ரவுண்டை எப்படி கிளியர் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இன்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்சார்ட் ஆப் வந்து ரொம்பவே ஈஸியாக பேசிக்காக இருக்கக்கூடிய பிகினர் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான எடிட்டிங் ஆப்புங்க. இப்போது இந்த ஆப்ஷனில் ஃபோட்டோ அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரிக்கு போகும். நீங்கள் எந்த பிக்சரோட பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன் பிக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி என்னோடய ஃபோட்டோ மட்டும் நான் கட் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கீழே கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷனில் கட் அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க கட் அவுட் அப்படிங்கிற பிக்சரை கிளிக் பண்ணாலே போதுங்க. பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிட்டு ஜஸ்ட் 1 மினிட்டில் 1 கிளிக்கில் கிளியர் ஆகிட்டுங்க. இப்போது இந்த பிக்சருக்கு நம்ம அவுட்லைன் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பிக்சரை ஹைலைட் பண்ணுற மாதிரியான அவுட்லைன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் கூடவே ஃபில்டர் கீழே கொடுத்துருக்குறாங்களா, அதை கலர் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே கிளிக் பண்ணி காட்டுறேன். எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட பிக்சரில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நீங்கள் எரேஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட தம்ப்லைனை நீங்கள் அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ண முடியும். யூடியூப்பில் நீங்கள் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்ப்லைன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுங்க. இப்போது அட்ராக்டிவான தம்ப்லைன் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே உங்களோட பிக்சர் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 கிளிக்கில். இப்போ சேவ்னு ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இப்போது சேவ் ஆன இந்த பிக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் பாருங்கள். இப்போது என்னோட பிக்சர் எப்படி சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக்சரை நம்ம எப்படி தம்ப்லைனில் கொண்டு போய் மேக் பண்ணுறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். அதுக்கு ஹவு டு கிரியேட் தம்ப்லைன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் அவுட் பண்ண இந்த பிக்சரை நம்மளோட யூடியூப் வீடியோக்கான தம்ப்லைனை கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு தம்ப்லைன் மேக் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க. உங்களோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.